ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 6:47 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:35 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 5:52 வரை கௌலவம், பின்பு மாலை 6:47 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:45 வரை அமிர்த யோகம், பின்பு அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:45 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் இருந்து புறப்பாடு. தூத்துக்குடி ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் ரத உற்சவம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வெள்ளி ரிஷப சேவை. வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோவிலில் தெற்கு ரத வீதியில் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள். சனி மகா பிரதோஷம். சிவபெருமானுக்கு உகந்தது பிரதோஷம். அதிலும் சனிக்கிழமை தினத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷமானது மிக மிக விசேஷ தன்மைகள் கொண்டது. வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்கள் நீங்க வேண்டுமானால் பிரதோஷ தின வழிபாடுகளை செய்யலாம். முக்கியமாக விரதங்களை அனுஷ்டிப்பது, தான தர்மங்கள் செய்வது, பசுக்களுக்கு காளைகளுக்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் தானமாக கொடுக்கலாம். சனிக்கிழமை தினம் என்பதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுப்பது விசேஷமானது. உங்களுடைய கர்ம வினைகள் நீங்க இப்படிப்பட்ட தான தர்மங்கள் மதிய நேரத்தில் பரங்கிக்காய் தானம் செய்யலாம். அதே போல அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று சமையலுக்கு தேவையான மஞ்சள் பரங்கிக்காய் அல்லது பூசணிக்காய் தானம் செய்யலாம். இப்படி செய்வதால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் தீரும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று வழிபட்டால் அனைத்து விதமான அநேக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். சனி மகா பிரதோஷ நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பால் அபிஷேகம், இளநீரால் அபிஷேகம், பசும்பால் பசும் தயிர், அதே போல பானகம் நைவேத்தியம் செய்வது. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி ஏற்படுவதோடு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக தீரும். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், ரத்தினம் பரிசோதனை செய்வதற்கு ஏற்ற நாள், கல்வி தொடர்பான பணிகளை தொடர சிறந்த நாள்,
இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:29 முதல் 6:16 வரை மேஷ லக்னம். காலை 6:17 முதல் 8:19 வரை ரிஷப லக்னம். காலை 8:20 முதல் 10:31 வரை மிதுன லக்னம். 10:32 முதல் 12:39 வரை கடக லக்னம். 12:40 முதல் மதியம் 2:41 வரை சிம்ம லக்னம். 2:42 முதல் மாலை 4:41 வரை கன்னி லக்னம். 4:42 முதல் 6:47 வரை துலாம் லக்னம். 6:48 முதல் 8:58 வரை விருச்சக லக்னம். இரவு 8:59 முதல் 11:05 வரை தனுசு லக்னம். இரவு 11:06 முதல் 1 மணி வரை மகர லக்னம். 1:01 முதல் 2:43 வரை கும்ப லக்னம். 2:44 முதல் காலை 4:24 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். முடிந்த வரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானங்கள் தர்மங்கள் செய்ய ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருளை நீங்கள் பெற முடியும். அதிகாலை பொழுதும் காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி அமர்ந்து உச்சரிக்கலாம். அதே போல 6 முதல் 7 மணி வரையிலான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான ஹோரையிலும் பாராயணம் செய்யலாம். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சனி மகா பிரதோஷம். சிவபெருமானையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு இந்த நாள் மிக மிக சிறந்த ஒன்று. உங்களால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்காவது தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்தால் நல்லது. ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவானோடு புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானத்தில் குரு பகவானோடு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேது பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள் சிவ நாமத்தையும் சிவ மந்திரத்தை விடாது உச்சரித்தால் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த தினம் நீங்கள் பார்க்க முடியும். தீராத பிரச்சனைகள் தீரும். பண கஷ்டம், மன கஷ்டங்கள் விலகும். முயற்சித்து பாருங்கள். காரணம், சனி மகா பிரதோஷம் என்பது மிக மிக விசேஷமானது மட்டுமல்ல, உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் போக்குவதற்கு ஒரு வழிபாடு என்றால் அது சனி மகா பிரதோஷம் மட்டுமே. கர்மகாரகன் சனி பகவான். ஆக உங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்க வேண்டுமானால்
ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு சிவபெருமானையும் சேர்த்து வணங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், முன்னேற்றம் இந்த நாள் பிறக்கும். நீங்கள் யார் என்பதை இந்த நாள் உணரக்கூடும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியிட பேச்சுக்கள் கைகூடும். நடக்காத வேலைகளை நடத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மிகுந்த பலம் மிக்கவர்களாகவும் வெளி வட்டாரங்களில் சுற்றி வருவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகளில் நல்ல ஒரு வரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். விரும்பியதை வாங்குவீர்கள். சுக போகத்தை பெறக்கூடிய வகையில் சில முக்கிய வேலைகளை பார்ப்பீர்கள். சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிமுறைகள் பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளுடைய இடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். எதையும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்ய நினைப்பீர்கள். காரணம், லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் பிரம்மாண்டம். வரக்கூடிய வருமானம் பெரிய அளவில் கைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆடம்பரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களுடைய குழப்பங்கள் அகலும். எண்ணத்தில் தெளிவாக்கும். மனம் நிறைந்த நாள், சுகம் நிறைந்த நாள். வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் மிக மிக நல்லது. சந்திப்பு நிகழும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். பரணி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது நட்சத்திர ரீதியாக 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பீர்கள். செல்வாக்கு சொல்வாக்கு மேம்படும். பொருளாதாரத்தில் வசதி வரும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை 108 முறை உச்சரித்து பாருங்கள். கிடைக்காத வேலைகள் கூட கைக்கு வந்து சேரும். தெளிவு பிறக்கும். நல்ல நிலையில் இருப்பீர்கள். சுகபோக வாழ்வுதனை பெறுவீர்கள். அந்தஸ்து அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது லாபத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில். அந்த வீடு என்பது பலமற்ற வீடு, செவ்வாய் பகவானுக்கானது. அவரே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வருவதால் கடகத்தில் செவ்வாய் பகவான் சுக பாவகம் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ரிஷபராசி என்பர்கள், உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு எப்பொழுதுமே இந்த ராகு கேத்து அடுத்த ஆண்டு பெயர்ச்சி வரும் வரையில் 2026 வரும் வரையில் மிக மிக கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் தாய் தந்தையினுடைய ஆதரவோடு அவர்களுடைய ஆசையோடு உங்களுடைய வேலைகளை செய்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே பெற முடியும். எதிர்பாராத வகையில் சில வரவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லதாகவே அமையும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு முகம் கொடுத்து பேசாதவர்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை கேட்டு ரசிப்பார்கள். வாக்குஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு விரயத்திலும் இருக்கிறார். அதில் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். வாக்குஸ்தானாதிபதி அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டு பாவாதிபதியாகவும் வருவதால் குழந்தைகளுடைய பூர்வ புண்ணியங்கள், உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம் 5. அதில் காதல், குழந்தை, குலதெய்வம், மனம், இது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லக்கூடியது புதன் பகவானே. அவரே உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார்.
வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். கடந்த கால பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அதிகமாக எவரிடத்திலும் பேசாதீர்கள். பேச்சுதான் உங்களுக்கு சில நேரத்தில் சில வழுக்களை கொண்டு வரும். ஆக நீங்கள் தடுமாற்றம் ஏற்படுவது பேச்சினாலேயே. மற்றவர்களிடத்தில் வசைப்பாட கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவதும் அந்த பேச்சினாலேயே. ஆக ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அமைதியை கடைபிடித்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிட்டும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அலுவலக வேலைகளை மிக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். அதிக நல்லிணக்கம் ஏற்படும் நாள். தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகள் பெற முடியும். அதிலும் சனி மகா பிரதோஷம் என்பதால் சிவபெருமானுடைய நாமத்தை இந்த நாள் விடாமல் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றத்தை, கடந்த கால பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். என்ன போக்கில் சீராக மன அமைப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் உண்டாக்கும். எடுத்த வேலைகள் திறமையாக நடக்கும். கருத்துக்கு ஏற்றாற்போல் நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. அனுகூலம் நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை. வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவத்தை தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபட்டால் நல்லது. மகிழ்ச்சிகரமான நாளாகும். எடுத்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். துரிதமாகவும் செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் சிறந்தது. வேலும் மயிலும் துணை. வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இயலாதவர்களுக்கு இந்த சனி பிரதோஷ நாளில் தர்மங்கள் செய்ய வேண்டும். தானங்கள் வழங்கினால் நல்லது. திறமைகள் வெளிப்படும். ஆதரவுகள் நிறைந்த நாள். தெய்வ பக்தி கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவது மிக விசேஷம். அதிலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதீத நல்ல பலனை தரும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அநேக கோட்டி கோட்டி லாபத்தை பெற்றுத்தரும். எல்லா விதமான சகல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகமும் சீதாதேவி பிராட்டியினுடைய அருளும் ஆச்சாரியாள் பெருமக்களுடைய ஆதரவும் ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனிஷர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவானுடைய சஞ்சார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி 1க்கும் 4க்கும் உடையவர் தான் புதன் பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார்.
அதில் 3ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். நல்ல இணைப்பு. சூரிய பகவான் புதன் பகவான் என்பது நல்லதொரு இணைப்பு. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு சில சீரான போக்கு அமைப்பு உண்டாகும். எதை செய்தாலும் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே செய்யுங்கள். இறை நாமத்தை ஜபம் செய்யுங்கள். பாராயணம் செய்தால் நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று இந்த நாள் உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றத்தை, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும் அடிப்படை வசதிகளை அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். கொடுத்த இடத்தில் பணத்தை கேட்கக்கூடும். சனிக்கிழமை தினத்தில் பொதுவாக யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். புதிதாக சில பொருட்களை வாங்கலாமா என்கிற எண்ணங்கள் கூட அதிகரிக்கும். கனவுகள் பிறக்கும். ஆசைகள் கைகூடி வரும். எதை செய்தாலும் இந்த நாள் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கு உங்களுக்கு பிடித்த துறைகளில் சேர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக கல்வி சம்பந்தமான துறைகளில் சேரும் பொழுது நல்ல பலனை நிச்சயம் நீங்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனம் கட்டுப்படும். எண்ண ஓட்டங்கள் சீராக்கும். வியாபாரம் அதீத நல்ல பலனை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல பலனை பெறக்கூடும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக கொண்டு செல்ல வேண்டும். பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். உங்கள் துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமையாக இருந்தால்தான் அடுத்த நிலைக்கு உங்களால் முன்னேறவே முடியும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக பலனை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் அநேக லாபத்தை பெற முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். புரிதல்கள் அதிகரிக்கும். ஆதரவு ஏற்படும். அதிக நன்மைகள் விளையும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பண வசதிகளை மேம்படுத்துவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபட்டால் நல்லது. புதியதொரு விஷயங்களில் அடியெடுத்து வைப்பீர்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கணக்கீடு இருக்கும். திட்டமிட்டு செய்வீர்கள். ஆத்ம திருப்தி உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல் இருக்கும். மாணவர்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு செல்வீர்கள். துறை ரீதியான நன்மைகள் பிறக்கும். அதிகமான நல்ல விஷயங்கள் இந்த நாள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஓம் சரவண பவ. வேலும் அகிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சனி மகா பிரதோஷம். சித்திரை மாதம் 27ஆம் நாள். இந்த நாளுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. வாக்கு பாவகத்தில் கேத்து பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிபதி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் ஸ்ரீ குரு பகவான். உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை வழிபடுவதால் மனதில் நிம்மதி பிறக்கும். சந்தோஷம் கூடுதலாக கிடைக்கும். இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுப்பது நல்லது. அதிகமாக நீர் சம்பந்தமான பொருட்களை விநியோகம் செய்வது, தர்மம் செய்வது விசேஷ புண்ணிய பலனை தரும்.
அதிலும் சனி மகாபிரதோஷம் என்பதால் இயலாதவர்களுக்கு உதவி செய்து வர பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்றத்தை தொடுவீர்கள். எண்ணிய காரியங்கள் இந்த நாள் நடக்குமா நடக்காதா என்கிற மனப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் உண்டாகும். நடக்காததை கூட நடப்பது போன்ற ஒரு சில கற்பனைகள் உங்கள் மனதில் எழலாம். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். தன்னால் இயலும் என்கிற மனப்போக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்கிற பலகீனமான ஒரு மன நிலை உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் அகலும். நினைவு திறன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உறவுகள் பற்றிய புரிதல் இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நலம் நிறைந்த நாளாகும். ஆடம்பரம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். இருக்கக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்கலாமா அல்லது உள்கட்டமைப்பை மாற்றலாமா, வியாபார ஸ்தலத்தை மாற்றலாமா, இப்படி ஏதாவது ஒரு இடமாற்றம் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. ஆடம்பரம் சம்பந்தமான பொருட்களில் ஆர்வமாக இருங்கள். விவசாயிகள் மற்றவர்களோடு கலந்து பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவை அதிகம் விரும்புவீர்கள், நாடுவீர்கள். பரிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிலும் கவனித்து இருக்க வேண்டும். வேலைகள் கவனிப்பதற்கு முன்னர் அதனுடைய நன்மை தீமைகளை புரிந்து செய்தால் நல்லது. அலட்சியம் காட்டாதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல் அதிகரிக்கும். ஆலோசனைகள் மேம்படும். நல்ல விஷயங்களை தேடி தேடி பார்ப்பீர்கள். தேடல்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். எல்லா விதமான நன்மைகள் சித்திக்கும். ஆலோசனைகளாக இருக்கும். மற்றவர்களிடத்தில் கருத்து கேட்க விருப்பம் தெரிவிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆசி இந்த நாள் உண்டு. தெய்வ வழிபாட்டின் மூலம் அதிக நன்மைகள் பிறக்கும். தோஷங்கள் விலக பிரதோஷ நாள் வழிபாடு மிக முக்கியம். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் ராசியிலேயே கேத்து பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், தசமஸ்தானத்தில் குரு பகவான், விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பு படி பார்க்கும் பொழுது கடந்த கால விஷயங்கள் பற்றிய சில சங்கடங்கள் தீரும். சனி பிரதோஷ நாளில் விரதங்கள் இருந்து அனுஷ்டித்து பாருங்கள். கல்லா பிழையும், கருதா பிழையும், நினையா பிழையும், நெஞ்சம் கசிந்துருகி நில்லா பிழையும், நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும், துதியா பிழையும், தொழா பிழையும், எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று வழிபட்டால் எல்லா விதமான சங்கடங்கள் அகலும். வாழ்வில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் இந்த நாள் ஏற்படும். சிவபெருமானை, பார்வதி தேவியை வழிபடுபவர்களுக்கு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி கிரக தோஷங்கள் அகன்று புண்ணிய பலனை பெற முடியும். முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்க கோவிலுக்கு செல்பவர்கள், மாலை நேரத்தில் கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக செல்பவர்கள், பாசி பருப்பு கொண்டு பாயசம் செய்து அதை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு, சிவ அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் பிதுர்களுடைய சாபங்கள் தீர முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும்.
சிம்மராசி அன்பர்கள், 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், அவரை விரையாதிபதி. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு செலவாக கூட இருக்கலாம். இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாகும். குழந்தைகளுடைய ஆதரவு திருப்தியை தரும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருக்கக்கூடும். பட்டம், பதவி கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்கள் வெளிப்படும். ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு மன மாற்றத்தை கொடுக்கும். செய்வதை திருந்தச் செய், சொல்வதை தெளிந்து சொல் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த நாள் நடக்கும். வேலை, வியாபாரங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் மன திருப்தியும் சந்தோஷமும் குதூகலமான நிலை உண்டு. செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஆத்ம சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். வீட்டில் சுப காரிய, சுப மங்கள யோகங்கள் உண்டாகும். முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்க வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: மகா நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். நல்ல முடிவுகள் பிறக்கும். ஆதாயம் ஏற்படும். அனுசரணையான போக்கு உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஓம் மகாதேவியை செவித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத் என்று வழிபடுவதோடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பானகம் வைத்து வழிபட்டால் அநேக கோடி கோடி லாபத்தை நீங்கள் பெற முடியும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு, நெருக்கம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். திருப்தியாக உணர்வீர்கள். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சித்திரை மாதம் 27ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷங்களுக்கு விசேஷம் என்றாலும் சனிக்கிழமை தினத்தில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு தனி மகத்துவம் உண்டு. இந்த நாள் பார்வதி பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள், கரும்பு சாறு மற்றும் தேங்காய் பால், பச்சரிசி, மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வர சகல கஷ்டங்கள் தீரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். அதே போல காளைகளுக்கு, பசுகளுக்கு பச்சை காய்கறிகள், பழங்கள் தானமாக கொடுங்கள். பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு உணவிடுங்கள். இப்படி செய்யும் பொழுது அநேக ஜீவராசிகளுடைய ஆத்மாக்கள் உங்களை வாழ்த்தும். கோட்டி கோட்டி லாபத்தை பெற வழிவகுக்கும். ராசியிலேயே சந்திர பகவானும் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், ஸ்ரீ புதன் பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவானும், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான். இப்படி இருந்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாள் அமையும்? எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கைகூடுமா? கேட்ட இடத்தில் பணம் வருமா? வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா என்கிற உங்களுடைய கேள்விக்கு பதில் வழங்கக்கூடியது இன்றைய ராசி பலன். கோச்சாரத்தினுடைய அமைப்பு வைத்து நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தம்பதியர்கள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து உடற்பயிற்சி காலை மாலை 2 நேரத்திலும் செய்ய வேண்டும். இதனால் கிரக தோஷ பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். உடலில் இருந்து வியர்வை சிந்த உழைத்த பாருங்கள். சனீஸ்வர பகவானுடைய அருளாசி உங்களுக்கு சித்திக்கும். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நல்ல தீர்ப்புகள் வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அகலும். பழைய பிரச்சனைகள் தீரும்.
விரும்பியதை ஏற்று நடத்துவீர்கள். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை நாசுக்காக செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகரிக்கும். சக நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். தொழில் விருத்தி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். மிகவும் புத்திசாலிகளாக வலம் வருவீர்கள். கன்னிராசி அன்பர்கள், செய்ய முடியாமல் பாதியில் விடுபட்ட வேலைகள் கூட விறுவிறுப்பாக நடக்கும். கன்னிராசி அன்பர்கள், உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக இருக்கக்கூடும். தொழில் முன்னேற்றங்கள் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நட்புகள் உண்டாகும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. நெருக்கம் உண்டாக்கும். புரிதல் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். சகஜமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானுடைய பேரருள் கிடைக்கும். காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள். ஓம் ஸ்ரீ காமாட்சி தேவியை நமஹா என்று உச்சரித்தால் நல்ல ஞானம், அறிவு, திறமை உண்டாக்கும். நேரம் காலம் கைகூடி வரும். புரிதல்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மதிப்பு உயரும். மரியாதை கூடும். தைரியமாக இருக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி மகா பிரதோஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி கோச்சாரத்தினுடைய நிலையை பார்க்கலாம். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான். களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். அஷ்டமத்தில் குரு பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். நீச்சஸ்தானமான கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் கேத்து பகவான். விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய லாப அதிபதி மறைவில் இருக்கிறார். 12வது வீடு அயன சயன போகஸ்தானம். 12வது வீடு விரய வீடு. அதில் உங்களுடைய லாபாதிபதி இருப்பதால் இறை வழிபாடு செய்வது நல்லது. மனதில் புரிதல் இருக்காது. குழப்பமாக இருக்கும். தடுமாற்றங்கள் உண்டாகும். எப்பொழுதும் மிகச் சரியாக முடிவெடுக்கக்கூடிய நீங்களே பிறரிடத்தில் ஆலோசனைகளை கேட்பீர்கள். எது எப்படி செய்யலாம் என்கிற கருத்துக்களை கேட்டறிவீர்கள். எதையும் முன்கூட்டியே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவசரத்தில் எதையும் செய்யாதீர்கள். சனிக்கிழமை தினம் என்பதால் அதிலும் மகா பிரதோஷம். மிக மிக விசேஷமான நாள். மன அமைதியாக இருக்க, மனம் சந்தோஷம் பெற, உடல் நலம் நன்றாக இருக்க, மனநலம் சீராக அம்மையப்பரை வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் பிறைசூடிய சக்தி வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நீங்கள் செய்யும் பொழுது சமூகத்தில் உங்களுக்கு ஓரளவிற்காவது நற்பெயர் கிடைக்கும். யாரிடத்திலும் எதையும் அதிகமாக பகிராதீர்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களை பேச வேண்டாம். சனிக்கிழமை தினத்தில் யாரிடத்திலும் கை நீட்டி பணம் கேட்காதீர்கள். பணம் வாங்காதீர்கள். அதிலும் கடன் என்பது இருக்கவே கூடாது. சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாள், நிலையான நாள். ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் அது நிலைத்துவிடும். ஆகவே இந்த நாளில் கடன் வாங்கினால் தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். யாருக்காகவும் ஒப்பந்தங்கள், கையெழுத்து போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. நட்டம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட யானைக்கும் அடி சறுக்கும். ஆக தெரிந்திருந்தாலும் மற்றவர்களிடத்தில் கருத்துக்கள் கேட்பது தவறில்லை. புதிய விஷயங்களை திட்டமிட்டு செய்வது நல்லது. மனக்கவலைகள் அவ்வப்போது ஏற்படும்.
கிரகத்தின் கோளாறுகள் கிரக சாரத்தின் மூலமாத்தான் இது நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவையற்ற மன கவலைகளை தவிர்த்து விடுங்கள். தெய்வ பக்தி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. புரிதல்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாம் தெரியும் என்கிற எண்ணப்போக்கில் மனப்போக்கில் இருக்காதீர்கள். தெளிவு என்பது தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். வேலை வாய்ப்புகள் தொடர்பான புரிதல் இருக்காது. அங்கீகாரம் என்பது இருக்காது. எவ்வளவு செய்தாலும் உழைத்தாலும் அதே பேர்தான். நல்ல பேர் என்பது இந்த நாள் சற்று குறைவு. முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகமாக இருங்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகும். அலுவலக வேலைகள் விறுவிறுப்பாக இருக்காது. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் காதில் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் திட்டமிட்டு செய்தால்தான் நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீடு ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான். 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான். அதே போல 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில். தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான். லாபத்தில் ஸ்ரீ சந்திர பகவான். கடகத்தின் அதிபதி உங்களுக்கு லாபத்தில். இதனால் என்ன பலன்? விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய மனது ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும். அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். எதையும் பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்காதீர்கள். எளிமையாக இருங்கள். சிக்கனமாக இருங்கள். அதிக பணத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டிய நாள். அதிலும் வண்டி வாகனம், தாயை கவனிப்பது போன்ற விஷயங்களுக்காக செலவாகும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுவதால் நெருக்கடிகள் உண்டாக்கும். கூட்டாளிகள் இடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி செய்யாதீர்கள். நன்மை தீமை, எது உண்மை, எது சரி தவறு, பிறருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை இவ்வளவு விஷயங்களையும் ஆராய்ந்து நம்புங்கள். தெளிவு பெறுவது நல்லது. விவசாயம், வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். அனுகூலமான பலன்கள் ஏற்பட பொறுமை, நிதானத்தை காப்பது நல்லது. வருமானத்திற்குண்டான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றுவது போராட்டமாக கருதுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகள், மற்றவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கும். மனப்போக்கு சீராக இருக்காது. குழப்பவாதியாகத்தான் இருப்பீர்கள். முகத்தில் தோற்றப்பொலிவு சீராக அமையாது. மன சஞ்சலத்தோடு ஒரு சில கவலை உணர்வோடு இருப்பதால் உங்களுக்குள் சில அசௌகரியங்கள் ஏற்படும். ஆகவே இதனை தவிர்த்து, சனி மகா பிரதோஷம் என்பதால் கோவிலுக்கு செல்லுங்கள். சிவபெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். கூடுமான வரையில் முடிந்த வரை உங்களுடைய கடன் தீர
பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தாலே போதும், கடன் சீக்கிரமாக தீர்ந்துவிடும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் சற்று குறையும், தணிந்துவிடும். உடல் உபாதைகள் தோன்றி மறையும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. எண்ணெய், காரம் சம்பந்தமான உணவுகளை முற்றிலுமாக தவிருங்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. விழிப்புணர்வு தேவை. எதையும் எதிர்காக்கவும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டிய நாள். தன்னம்பிக்கையாக இருங்கள். மனச்சோர்வுகள் இருக்க வேண்டாம். தளர்ச்சி அடையாதீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. குழப்பங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடும். பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகள் உண்டாகும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நல்லது நடக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்தால் குடும்ப தேவைகள் நிறைவேறும். வருமானம் கிடைக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி மகா பிரதோஷம். கோச்சாரத்தின்படி ஸ்ரீ சிவபெருமானை, பார்வதி தேவியை வணங்கினால் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் தீரும். சகல நன்மைகள் கிடைக்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்திட, சுபிக்ஷம் சௌபாகியம் அநேக கோடி லாபத்தை பெருக, பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் கிடைக்க, பிரதோஷ நாளில் விரதங்களை அனுஷ்டித்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு எந்த விதங்களிலும் தடைகளோ தாமதங்களோ இருக்காது. உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. சனி மகா பிரதோஷத்திற்கு அப்படி ஒரு வல்லமை, மகிமை. ஆக தனுசு ராசி என்பர்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஸ்ரீ ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் குரு பகவான். அதே போல அஷ்டமஸ்தானத்தில் விரையாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்சஸ்தானமான கடகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் வரும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேசு சார்ந்த பிரச்சனைகள் எழலாம். மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் தப்பித்துக் கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம். அதே போல பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான். இந்த ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு நாள் எப்படி? எதிர்பார்த்த வேலைகள் நடக்குமா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா? யாராவது உதவி செய்வார்களா? வெளியே போகக்கூடிய வேலையின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? செல்லக்கூடிய காரியங்கள் கைகூடுமா? நினைத்த வேலைகள் எப்படி நடக்கும்? இப்படி ஒரு மன அமைப்பு, மனதில் ஏகப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள். தனுசு ராசி அன்பர்கள், உண்மையிலேயே இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். கவலை வேண்டாம். மிக சிறப்பாக தொடங்குங்கள். காலையில் எழுந்து கொள்ளக்கூடிய நேரத்தை மிகச் சரியான நேரமாக பார்த்து இறை வழிபாடு செய்து உங்களுடைய குலதெய்வத்தை எண்ணி வணங்கி எழுந்து கொள்ளுங்கள். இந்த நாள் பார்க்கும் பொழுது நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புரியவர். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வீர்கள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானோடு பாக்யஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு 5இல்.
ஆக குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும், பேச்சுவார்த்தைகள் சாதகமாக்கும், துணைவருடைய வழியில் மகிழ்ச்சியான நிலைப்பாடுகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். அதிக சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். தொழில் வியாபாரம் கைகூடும். தேவைக்கு ஏற்றபடி பண வரவு உண்டு. குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து செய்வீர்கள். எல்லோருக்கும் மேல் உயர்ந்த ஆசானாக குருவாகத்தான் நீங்கள் இருக்கக்கூடும். உங்களுடைய வார்த்தைகளை தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள். உங்களுடைய வாக்கின்படி எல்லோரும் நடக்க வேண்டும் என்கிற ஆர்டர் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக பலனை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். குருமார்களை வழிபடுங்கள். சில கிரக தோஷங்கள் தீரும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். நல்ல நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்வதோடு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் நல்லது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். பல முக்கியத்துவம் பெற்ற நாளாக அமையும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்பை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். ஆதரவுகள் ஏற்படும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த அமைப்பினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, பிரதோஷ தினம் என்பதால் எருதுகளுக்கு, காளைகளுக்கு உணவு கொடுப்பது, பச்சை காய்கறிகள், பழங்கள் தானம் செய்வது விசேஷம். அதே போல கோசாலைகளுக்கு சென்று, அதாவது பசுமடத்திற்கு சென்று பசுக்களுக்கு ஒரு நாள் முழுவதும் தீவனம் வாங்கி கொடுக்கலாம். அது இன்னும் விசேஷத்தை கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். எண்ணங்கள் உங்களுக்கு பல ஓட்டங்களில் இருந்து கொண்டே இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு சில நேரத்தில் உங்களை பற்றியும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களை பற்றி எண்ணங்கள் அதிகமாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பதற்றம், படபடப்பு இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையான நிலையை கையாளுங்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். வெளியூர் சம்பந்தமான வேலைகள் அனுகூலமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு நிலவும். பேச்சுக்களில் பொறுமை, நிதானம் தேவை. யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். கதிலும் கடன் கொடுத்தவர்களிடத்திலோ கடன் பெற்றவர்களிடத்திலோ சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் என்ன அவர்களுக்கு தொகை கொடுக்க வேண்டுமோ அதனை சிறிதளவாவது இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் கொடுத்துவிட்டால் வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக கடனை அடைத்து விடுவீர்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆக மகர ராசி அன்பர்களே, 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தீராத வழக்குகள், தீராத நோய்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். உடல் உஷ்ணங்கள் உண்டாகலாம்.
குடும்பத்தில் வீண் பேச்சு வாக்குப்போக்கு இருக்கக்கூடாது, நிதானித்து பேசுவது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலை தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பிரச்சனைகள் குறையும். வேலைகளில் உயர்வு ஏற்பட பொறுமையாக சிந்திக்க வேண்டும். அனாவசிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பதற்றமின்றி இருங்கள். வெற்றி நிறைந்த நாளாக்கும். அனுகூலம் ஏற்படும். சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சில வீண் விரயங்கள் உண்டாகலாம். பண செலவுகள் காரணமாக சங்கடமாக இருக்கக்கூடும். உங்கள் துணைவர் வழி உறவுகளினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். புதிய நபர்களினால் சில மாற்றங்கள் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது மிக மிக தேவை. பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் பண ரீதியாக பேசும் பொழுது மிக பொறுமையாக அமைதியாக நடந்தால்தான் வேலைகள் நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் இருக்கும். மதிமமான பலன்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். துணைவர் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சில வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டமும் ஆர்வமும் இருக்கும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு சீரான போக்கு மன அமைப்பு உண்டாகும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். அதிலும் வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். பிரதோஷ தினம் என்பதால் ராகு கேத்து பகவானுடைய தோஷங்கள் அகல விநாயகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பை தரும். நிதானமாக இருக்க வேண்டும். இந்த நாள் பொறுமையாக முடிவுகளை எடுக்க வேண்டும். நல் வினைகள் கிடைக்க தான தர்மங்கள் செய்யுங்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் தாமதங்கள் விலகும். விட்டு கொடுத்து போக வேண்டும். வேலை வாய்ப்பு தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது, பக்தி நிறைந்த நாளாக இருப்பது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த அமைப்பினுடைய நிலைப்பாடு வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு பிரதோஷ தினம் இறை வழிபாடு நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது, பிரதோஷ தினத்தில் பானகம் வைத்து வழிபட்டால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். பிரதோஷ நாளில் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கும் சிவ பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, அருகம்புல் சாற்றி பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் தானமாக கொடுத்தால் பிதர்களுடைய சாப நிவர்த்தி உண்டாகும். உடன்பிறப்புகள் உதவியாக இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். வங்கி கணக்கு அதிகரிக்கும். வெளியூர்களில் இருந்து சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பல்துறை வித்தகர்களாகவும் இருப்பீர்கள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, சொத்து விற்பனையின் காரணமாக லாபங்கள் கிடைக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிறருக்கு நல்ல ஆலோசகர்களாகவும் இருப்பீர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீதான வதந்திகள் மறையும். உழைப்புகள் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்கள், விவாதங்களில் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சீரான போக்கு இருக்கும். மன அமைதி கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு சித்திக்கும். ஆசைகள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் பிறக்கும். லாபகரமான நாள். நன்மைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கும். உழைப்பு நிறைந்த நாளாகும். வதந்திகள் மறையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.